ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி ஜெயஸ்ரீ. இன்றைய காணொளியில் வீண் முயற்சி என்ற தலைப்பில் ஒரு குட்டி கதை பார்ப்போமா? கழுத ஒன்று தோட்டத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சாம். அப்ப சில வெட்டுக்கிளிகள் ரீங்காரம் இட்டபடி செடிக்கு செடி தாவிக்கிட்டு இருந்துச்சாம். அதோட ரீங்காரம் கழுதைக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சாம். அதை போல தனக்கும் குரல் வளம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைச்சு வருந்துனுச்சாம். தன்னோட குரலை கேட்டா யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சுச்சான். அப்ப வெட்டுக்கிளி ஒன்று ரீங்காரம் இட்டபடி கழுதையோட மூக்குல வந்து அமர்ந்துச்சான். அன்பான வெட்டுக்கிளியே, உன்னோட இனிய குரல் உனக்கு எப்படி வந்துச்சு? கொஞ்சம் எனக்கும் சொல்லேன்னு கழுதை கேட்டுச்சான். நாங்க தினமும் பனித்துளிகளை மட்டும்தான் சாப்பிட்றோம். பனித்துளியை சாப்பிட்றதுனாலதான் எங்களுக்கு இப்படி இனிமையான குரல் இருக்குன்னு வெட்டுக்கிளி வேடிக்கையா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுச்சான். மறுநாள் இருந்து கழுதை அதுக்கான உணவை உண்ணாம பனித்துளியை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு வந்துச்சான். அதை பார்த்த தாய் கழுதை, கண்ணு, நீ தேவையில்லாம முயற்சி பண்ணி உன் உடம்ப கெடுத்துக்கிற. நம்மளுக்கு என்ன திறமை இருக்குன்னு நாம தெரிஞ்சு அதை வளர்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொன்னிச்சான். அதை கேட்காத குட்டி கழுத நாளாக நாளாக உடல் மெலிஞ்சு எழுந்திருச்சு நிக்க கூட தெம்பு இல்லாம ஆயிடுச்சான். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.